நாங்கள் அரபி. இன்றைக்கு அரபு நாட்டுக்கு போனவங்களுக்கு அது தெரியும். அரபி வேறு, அஜமி வேறு. ஆஜாமி என்னுவான், ஆஜாமி. ரசூலுல்லாவுடைய கடைசி உரை தெரியுமா உங்களுக்கு? 82 நாட்களுக்கு முன்னாடி மௌத்தாகிறதுக்கு ரசூலுல்லாஹ் மக்களை பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மக்கள் கூட்டத்தை ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு கண்ணு தெரிகிற இடத்து வரைக்கும் மக்கள், அதை தாண்டிய மக்கள். அவ்வளோ பெரிய ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ்ஜி, முதலும் இறுதியான ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? மக்களே, ருக்கூல இதோ ஓதுங்க, சமியல்லாஹ் இதோ ஓதுங்க. பேசவே இல்லை. கடைசி உரை, வரலாற்று முக்கியத்துவம் மிக்க உரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிதாபுகள், ஹதீஸ் கிதாபுல. என்ன பேசுனாங்க தெரியுமா? மக்களே, அவங்க பிரியாவிடை சொல்ற மாதிரியே இருந்துச்சு. நான் போயிட்டு வாரேன், மறுமையில சந்திப்போம் என்று சொல்ற மாதிரி இருந்துச்சு. அந்த உரையில சொல்றாங்க, முழு அரபிகளையும் பார்த்து சொல்றாங்க, மக்களே, அரபி அஜமி வித்தியாசம் இல்லை. இலங்கையில் உள்ள முஸ்லீம் எனக்கு ஒன்றுதான், சவுதியில் உள்ள முஸ்லீம் எனக்கு ஒன்றுதான், பிரான்ஸ்ல உள்ள முஸ்லீம் எனக்கு ஒன்றுதான். அரபி அஜமி வித்தியாசம் இல்லை, கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லை. மக்களே, என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிற, அதே வார்த்தை சொல்றாங்க. பெருமாள் சொல்றாங்க, என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறான்றாங்க. பிலால் இப்னு ரபாவை ஏத்தி காட்டுறாங்க. ஒட்டுமொத்த அரபிகளும் பார்க்கிறாங்க. அபஷி கருப்படிமை அதான் சொல்லுங்கன்றாங்க. உலகத்தில் அவங்க கருப்பர்களை மனுஷனாவே பார்க்கல. விலைக்கு வாங்கி எடுத்துட்டு இந்த மெஷின் மாதிரி வேலை செய்வாங்க. சம்பளம் எல்லாம் இல்லை, நான் தான் விலைக்கு வாங்கினேன்னு. செய்யடா, செய்யல, இது அடிமெண்டா. அடிமெண்டா தெரியுமா? விலைக்கு வாங்கியாச்சு, ஆசா பாசம் இல்லை, உணர்வு இல்லை, நீ வேலை பண்ணிட்டே இரு, நான் உன்னை வாங்கிட்டேன். அதை ஒழிக்க வந்துச்சு இஸ்லாம். அப்படி உள்ள பிலால் இப்னு ரபா கேட்போர் யார் நாதி இல்லைன்னு இருந்தவர் தூக்கி அரத்துல வச்சு அசான் சொல்ல விட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒட்டுமொத்த அரபிகளும் தேய்த்தாங்க. சொன்னாங்க, வைன் அபதன் அபஷியன், ஒரு கருப்பு அடிமை உங்களுக்கு வந்து ஆட்சி நடத்தினாலும் கட்டுப்படுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். கருப்பரை வேற மாதிரி பார்க்காதீங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். வெள்ளையர் கருப்பர் இல்லைன்னாங்க. அமெரிக்காவுக்கு போய் பாருங்க, அண்மையில் கருப்பமை போனவங்க யாராவது இருந்தா கேளுங்க, உங்க ஊர்ல வீட்டுக்கு அல்ல போய் உட்கார்ந்து கேளுங்க. அங்க போனீங்கன்னா கருப்பனை கண்டா நீ வேற நான் வேற, நீ வேற நான் வேற. இந்த கிட்டத்தட்ட ஒரு கருப்பனை கொண்டு பெரிய பிரச்சனை நினைச்சு கோவிட் நேரம் பாத்தீங்களா? அமெரிக்கால பார்த்திருப்பீங்க. கருப்பனை என்னடா நீங்க படிச்சீங்க, தோல் கலர் உங்களுக்கு தாங்க முடியல, ஊருவாதம் பேசுறீங்க, வேற பாதம் பேசுறீங்க. இது எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் ஒழிக்க முடியாம இருக்குது. தீண்டாமை இன்றைக்கு வரைக்கும் ஒழிக்க முடியாம இருக்கு இந்தியாவில். அவன் கீழ் ஜாதியா, அவன் மேல் ஜாதியா, அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. இத பிரச்சனை போயிட்டு இருக்குது. எக்கச்சக்கமான பிரச்சனை போற நேரம் ஒரே ஒரு வேதம், இந்த வேதம் வந்து இறங்கிச்சு. என்ன ஆக்கிச்சுன்னு சொல்றதுக்கு இது நேரம் இல்லை. நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன ஆக்கிச்சு தெரியுமா? மனுஷனை அதாவது புனிதர்களா மாத்துச்சு. எப்படி புனிதர் நினைக்கிறீங்க? நீங்க வாப்பாவோட உம்மாவோட இறக்கம், மௌத்தாயி 3 நாள் அழுவீங்களா? 4 மாசம் கவலைப்படுவீங்களா? சரிப்பா, 4 வருஷம் கவலைப்பட்டீங்களா? ஒரு பேச்சுக்கு 4 மாசம் தான் கவலைப்படணும் கூட. நான் அதாவது 3 நாளையோட கவலை முடிச்சு. ஒரு பெண் இதாவில் இருக்கிறதுக்கு 4 மாசம் 10 நாள். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் கவலை. இதுக்கு பிறகு போய் பாப்பாவை கொண்டு போய் கபரில் அடக்கிட்டா சில பிள்ளைகள் மறந்து போயிடுவாங்க. 1400 வருஷமாச்சு, போட்டோ இல்லை, சிலை இல்லை. யார் ரொம்ப கேவலம் என்று சொன்னோமோ அவங்கெல்லாம் மனித புனிதராக மாற்றி இன்றைக்கு எங்களை அள வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அபூ தஹ்தாவை ரலியல்லாஹு அன்ஹு? நீங்கள் தோழர்கள் எல்லாம் பார்த்தீங்களா? அவங்க வரலாறை கேட்குற நேரம் நம்ம கண்கள் தாங்கல, நம்ம நெஞ்சு பதறுது. மனித புனிதர்களாச்சே. ஒரு சஹாபி தண்ணி குடிக்க போகிற ஜிஹாது களத்தில் ரசூலுல்லாஹ் அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம் என்றாங்க. எப்பா, ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் சகோதரன். கட்டிடத்தை போட்டு நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க. உன் முஸ்லீம் தோழனுக்கு ஏதாவது கொத்தி கை காயம் பட்ட உனக்கு வழி வழங்கணும்ட்டாங்க. அவன் வீட்டில் ஏதாவது அடுப்பெரியாட்டி போய் பாருன்றாங்க. இப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்த்த பிறகு நான் ஒரு பிக்சர் காட்டினேன் ஆரம்பத்தில். ஜசீரத்துல் அரபு மனிதர்கள் அவங்க உலகத்துக்கே பாடம் படிப்பிச்சு கொடுக்குற புனிதர்களாக மாற்றினாங்க. மனித புனிதர்கள் எங்களை அள வச்சாங்க. எப்படிப்பா எந்த மெஷினில் போட்டு சேஞ்ச் பண்ணாங்க ரசூலுல்லாஹ்? இதுதான் அந்த வேதம். இதை எவனாலும் பண்ண இயலாது. அவங்க குடியை விட்டுட்டாங்க. ஆல்கோஹால் ஃப்ரீ ஜோன் மிடில் ஈஸ்ட். இப்போ மறுபடி ஆல்கோஹாலை தொடங்கிட்டாங்க. ஆனால் உலகத்துக்கு சொல்லேலும் இவ்வளவு பணம் குவிஞ்சாலும் குடிக்க மாட்டா. அப்படி இருந்துச்சு ஒரு காலம். ஆல்கோஹால் இல்லைன்னு ஒரு காலம் இருந்துச்சு. உலகத்தில் யாராலும் நிப்பாட்ட முடியாததை பெருமானார் நிப்பாட்டி 1000 வருஷமா அவங்க ஊருக்குள்ள பிரதிபலித்து கொண்டிருந்துச்சு. அவங்க மறந்து இருந்தாங்க சாராயத்து. அவங்க தண்ணியை குடிச்சிட்டு குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாங்க. அவங்க கவிதை படித்த கல்புகள் குர்ஆனை ஓதி ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாது களத்தில் போய் ஒரு தாள தண்ணி என்றார். தண்ணி அப்படின்றாரு.
அப்போ போய் கொடுக்க போக்கல இன்னொரு பக்கத்தில் அவர் இன்னொரு பக்கத்தில் ஒருத்தர் விழுந்திருக்கிறார். அவரும் ரொம்ப பாதிக்கப்பட்டு விழுந்திருக்கிறார். அவரும் தண்ணி என்றார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம தண்ணியை விட்டு கொடுக்குற நேரங்கள் இருக்குது, ரொம்ப சக்கராத்து நேரம் மாதிரி மௌத்தாகிற நேரம் விட்டு கொடுக்க மாட்டோம். ரசூலோட ஹதீஸ் வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு, உன் சகோதரனை முற்படுத்தண்டு அங்கே போங்கன்றாரு. கையை காட்டுறாரு, அங்கன்றாரு, என் சகோதரன்றாரு. அங்கே போகிற நேரம் அவர் மௌத்து, இங்கே வர்ற நேரம் இவர் மௌத்து. இப்படி உலக வரலாறுலே மனிதர்கள் புனிதரானதை பார்க்க இயலாது. அவங்க மாறினாங்க, முழுக்க மாறினாங்க. நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, இந்த புரட்சியை செஞ்ச ஒரு ஆளை காட்டுங்க, செஞ்ச ஒரு புக்கை காட்டுங்க, செஞ்ச ஒரு விஞ்ஞானியை காட்டுங்க, செஞ்ச ஒரு ஜனாதிபதியை காட்டுங்க. இந்த வேதம் அரபிகளை புனிதர்களாக மாத்துச்சு. அவங்கள்ட்ட போய் பாடம் படிக்கிறதுக்கு நம்மளை உட்கார வச்சுச்சு. சஹாபாக்கள் ரிதுவானுல்லாஹில் அஜ்மஈன் அவங்க பெரிய அல்லாஹ் பொருந்து கொண்ட கூட்டமாக மாறிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம், அவங்கள மாதிரி தர்மவாளிகளை பார்க்கலாம் போச்சு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மிம்பரில் ஏறி சொல்லுவாங்க, மக்களே கொட்டுங்க, பொருளாதாரம் தேவைப்படுவது, அந்த ஜிஹாது பண்ண இதுக்கெல்லாம். அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கையில் எதுவுமே இருக்காது,